அனைவருக்கும் வணக்கம். இந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ல காலையில ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ட்ல கொடுத்துருக்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன ஒர்க் ஆயிருக்கான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பொசிஷன் கிளாஸ் ஒரு ஸ்டாக்கோ, கமாடிட்டி, கோல்டு, சில்வர், குளோபல் பிட்காயின், நீங்க எனி இல்லை ஜப்பான் மார்க்கெட்ல பண்றீங்க, யூஎஸ் மார்க்கெட்ல பண்றீங்க, எதுல வேணாலும் பண்ணலாம். இந்த மெத்தடு இது ஃபுல்லி மேக்ஸ் பிளஸ் தி ரெண்டும் கலந்துருக்கும். இது பொசிஷனல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கானது. அப்புறம் ஆப்ஷன் எட்ஜிங்கோடையும் பண்ணலாம் பொசிஷனா. ஓகேங்களா? இது டாபிக் வேற, இன்ட்ராடே டாபிக் இதுக்கும் டோட்டலி டிஃப்ரெண்ட், சம்மந்தமே கிடையாது. ஓகேங்களா? இந்த கிளாஸ் வருகிற மார்ச் 5ஆம் தேதி துவங்குது. ஓகேங்களா? இன்னைக்கு ஈவினிங் எஸ்எம்டி ஸ்மார்ட் டிசைடர் இது இன்னைக்கு ஈவினிங் ஸ்டார்ட் ஆகுது. அது யார் யார் என்ரோல் பண்ணியிருந்தீங்களோ அவங்களுக்கு நம்ம அந்த கம்யூனிட்டி குரூப் இருக்கு இல்லையா, அந்த கம்யூனிட்டி குரூப்லேயே அது கிளாஸுக்கான லிங்க் உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? வாங்கியிருக்கிறவங்க. சரி, இன்னைக்கு மண்டே ட்ரேடு மிஸ் பண்ணக்கூடாது, ஃப்ரைடே ட்ரேடு லாஸ் பண்ணக்கூடாது. நம்ம சேனலுடைய ஸ்லோகன் அதுதான். இன்னைக்கு நம்ம கொடுத்துருந்த ஸ்ட்ரைக் 25,900 புட்டு 138 rupees. ரெசன்ஸ் எடுத்தா மார்க்கெட் அப் சைட் செல்லும், சப்போர்ட் எடுத்தா மார்க்கெட் டவுன் சைட் செல்லும். இங்க பாருங்க, இந்த லைன் தான் 138 போட்டிருக்கேன். போயிட்டு ரெசிஸ்டன்ஸ் தான் எடுக்குது. ரெசிஸ்டன்ஸ் அப்போ மார்க்கெட் என்ன இருக்கும், அப் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்துருக்கும். கரெக்டுங்களா? அவ்வளோதான், இவ்வளோதான் மார்க்கெட், சிம்பிள். அப்போ எனக்கு என்ன லைவ்ல ஓப்பன் அட்ரஸ் மாறிச்சுன்னு தெரியுமா, இல்லை நியூஸ் ஏதாவது வந்துச்சுன்னு தெரியுங்களா, இல்லை ஏதாவது பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சா? அப்போ எதுவுமே தெரியாது. அதுக்கப்புறம் தானே அந்த பேட்டர்னே அந்த இடத்துல ஃபார்ம் ஆகும். ப்ரைஸ் ஆக்ஷன் ஏதோ ஆகுனாலும் அந்த இடத்துல தானே அதுக்கப்புறம் தானே ஆகும். அதனால தான் சொல்றேன், மார்க்கெட்டுங்கிறது மேக்ஸ், இன்ட்ராடேங்கிறது ஃபுல்லி மேக்ஸ். ஓகேங்களா? மேக்ஸ் சார்ந்து மட்டுமே அது இயங்கும். அப்போ மார்க்கெட் இவருங்கிறது 138ல இருந்து ரெசன்ஸ் எடுக்கிறாருன்னா மார்க்கெட் ஏற ஆரம்பிச்சிடும். அப்போ யாரை காலை பை பண்ணணும், காலை எந்த ஸ்ட்ரைக்கை பை பண்ணணும், என்ன விலையில பை பண்ணணும், என்ன டார்கெட், என்ன ஸ்டாப் லாஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் நம்ம ட்ரேட் பண்ணணும். இல்லையா அதெல்லாம் ட்ரேட் பண்ணக்கூடாது. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.